வணக்கங்க எல்லாத்துக்கும். நம்ம இப்போ எங்கே இருக்கோம் பார்த்தீங்களா? திருச்சி ஏர்போர்ட்டில் இருக்கோங்க. நம்மளோட அடுத்த பயணம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா திருச்சியிலேருந்து அடுத்த பயணம் ஸ்டார்ட் ஆகுதுங்க நம்மளுது. இப்போ எங்கே போகிறோன்னா தாய்லாந்து போகிறோங்க. திருச்சி டு பேங்காக் ஃப்ளைட்டு ஏறுறதுக்கோசரம் இப்போ வந்து திருச்சி வந்திருக்கோம். ஹலோ, குட் மார்னிங் எல்லாத்துக்கும். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் பார்த்தீங்கன்னா தாய்லாந்து ட்ரிப்புக்கோசரம் பேங்காக் பக்கம் வந்துட்டோம். இன்னொரு 10 மினிட்ஸில் பேங்காக் லேண்ட் ஆகிடுங்க. லேண்டிங் ஆகிட்டாங்க பேங்காக்கில். வெல்கம் டு பேங்காக். அப்படியே வெளியே வராங்க ஃப்ளைட் அவுட்டு. எப்படி இருக்குது பாருங்கள். அப்படியே ஃப்ளைட்ஸ்லாம் நின்றுட்டுருக்கு சைடில். அப்படியே ஏர்போர்ட் ரவுண்ட் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. பிரம்மாண்டமான ஏர்போர்ட்டுங்க இது. ஆனால் தாய்லாந்து கரன்சி பார்த்திங்கன்னா தாய் பாட்டுன்னு வாங்க. ஒரு பாட் வந்து நம்ம ஊர் பணத்துக்கு ₹2.40 வருங்க. பார்த்திங்கன்னா இமிக்ரேஷன் முடிச்சுட்டு வெளியில் வந்துட்டாங்க. எதுவுமே கேள்வி இல்லை, ஒன்றுமே பார்க்கல. பாஸ்போர்ட் மட்டும்தான் பார்த்தாங்க. பார்த்துட்டு உடனே அனுப்பிச்சிட்டாங்க. 1 மினிட் to 2 மினிட் கூட ஆகலை, டக்குன்னு வந்தாச்சு. நம்மளது வந்து ஹேண்ட் லக்கேஜ் மட்டும்தாங்க. அதனால் அப்படியே வெளியில் வந்துட்டு அப்படியே கிளம்ப வேண்டியது தான். க்ளீன் பண்ணுறதுக்கு மிஷின் பார்த்தீங்களா? ஆட்டோமேட்டிக் மிஷின், ரோபோ மாதிரி அப்படியே க்ளீன் பண்ணிகிட்டே போயிடுது. பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு உடனே சிம் கார்டை போட்டு கொடுத்துட்றாங்க. ஆல்ரெடி லோடட், உடனே வேலை செய்யுது. ஏர்போர்ட்டில் சாப்பிட்டு போகலான்ட்டு இங்கே வந்தாங்க. மேஜிக் ஃபுட் பாயிண்ட்டுன்னு இருக்குது, ஃபுட் கோர்ட்டு. பாருங்கள் எவ்வளோ பெரிய இடம் பாருங்கள், எவ்வளோ கடைங்க இருக்குது ஃபுட் கோர்ட்டில். ஃபுல் ரஷ்ஷு, எல்லாமே கிடைக்குதுங்க இங்கே. நான்வெஜ் ஐட்டம்ஸ் தான் நிறைய இருக்கு. ஆனால் மேஜிக் ஃபுட் பாயிண்டில் க்ரௌட் அதிகமாக இருக்குன்ட்டு இங்கே வந்தாங்க. இங்கே பாருங்கள் எல்லா கடையும் இருக்குங்க இங்கே. KFC, ஜாப்பனீஸ் ரெஸ்டாரண்ட்டு, பர்கர் கிங், சைனா டவுன், நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது இங்கே. இந்த தாய் ரெஸ்டாரண்ட்டில் பார்த்தீங்களா எவ்வளோ க்ரௌடு, ஃபுல்லாக இருக்குங்க. தாய் ரெஸ்டாரண்ட் அண்ட் பேக்கரி, ஸ்டார்பக்ஸ் காஃபியும் இருக்குது. இங்கே பாருங்க தாய் ஃபுட்டு, நூடுல், ட்ரிங்க்ஸு. இங்கே சப்வே இருக்குது. 7-Eleven ஸ்டோர்ஸ் பார்த்தீங்களா, எவ்வளோ பெரிய ஸ்டோர்ஸ் இங்கே ஏர்போர்ட்டில். இங்கே தாங்க இப்போது நான் வாங்கி சாப்பிட்டுட்டேன். பிரேக்ஃபாஸ்ட் இங்கே தான் சாப்பிட்டேன். பைனாப்பிள் பை அப்புறம் காஃபி சாப்பிட்டேங்க. நல்லா இருந்தது. சிம்பிள் பிரேக்ஃபாஸ்ட் தான், ஆனால் நல்லா இருந்தது. இந்த ஏர்போர்ட் பேர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்வர்ணபூமி ஏர்போர்ட்டுங்க. போட்டிருக்கு பாருங்கள், வெல்கம் டு ஸ்வர்ணபூமி ஏர்போர்ட். நல்லா பெரிய ஏர்போர்ட்டுங்க. அப்படியே காமிக்கிறேன் பாருங்கள் ஃபுல்லாக எப்படி இருக்குன்னு. ஏர்போர்ட்டுக்கு அவுட்டரில் பார்த்தீங்களா கார்டன் எப்படி இருக்குது, சூப்பராக பிரம்மாண்டமாக பண்ணியிருக்காங்க. எல்லாம் பிரமிட் மாதிரி பண்ணியிருக்காங்க. எல்லாம் எப்படி தெரியுது பாருங்கள் கார்டன். அது வெளியில் போகிறதுங்க. எக்ஸிட் போய் அங்கேருந்து பஸ்ஸு கார்லெல்லாம் போகிறவங்க போகலாம். இந்த பக்கம் சைடில் பாருங்கள் கார்டன் நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாம் ஒரே க்ரீனிஷாக இருக்குது. ஏர்போர்ட் பாருங்கள், ஸ்வர்ணபூமி ஏர்போர்ட்டு தாங்க. இதுதான் பேங்காக் ஏர்போர்ட்டு. வெளியே வந்தாச்சு, பஸ்ஸில் வந்துட்டுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேங்காக் ஏர்போர்ட்லேருந்து பட்டாயாவுக்கு போயிட்டுருக்கோங்க. இந்த பஸ்ஸில் பஸ் டிக்கெட் வந்து ஒரு 145 பாட் வருது. அதாவது நம்ம ஊர் பணத்துக்கு பார்த்தா ஒரு ₹350 வருங்க. இப்போ பாருங்கள் நல்லா தெரியுது போர்டு, ஸ்வர்ணபூமி ஏர்போர்ட். ஏர்போர்ட்டில் இருந்தாங்க வந்துட்டுருக்கோம். அப்படியே பஸ்ஸில் தான் வந்துட்டுருக்கோம். அப்படியே ஃபுல்லாக ஃப்ளைஓவர்ஸ் இருக்குங்க இந்த பக்கம்லாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா பட்டாயாவில் வந்து பிக் புத்தா டெம்பிளுங்க. அங்கே தான் இருக்கும். பாருங்கள் பேக்ரவுண்டில் தெரியுதா பாருங்கள். அப்படியே மேலே போயிட்டு பேசுகிறாங்க. பார்த்தீங்களா பிக் புத்தா டெம்பிளுங்க. இதுதான் மலை மேலே இருக்குது. ஸ்டெப்ஸில் ஏறி போகணும் நம்ம. ஸ்டெப்ஸுக்கு 2 பக்கமும் ட்ராகன் மாதிரி நாக சர்பா ஸ்டெப்ஸ்ன்னு போட்டிருக்கு இதோட நேம்.
இந்த டெம்பிள் பார்த்தீங்கன்னா 1940 கட்டியிருக்காங்க ஸ்டாச்சு வச்சது. அப்புறம் 1970 இந்த ஸ்டெப்ஸு கட்டியிருக்காங்க. எல்லாம் குட்டி குட்டி ஸ்டெப்ஸு மேலே போகிறதுக்கு நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. நாகசர்பா ஸ்டெப்ஸ் இதோட நேமு. 2 பக்கமும் அப்படியே மேலே போகலாங்க. ஸ்டெப்ஸ் ஏறி மேலே போகணும். சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் தானே, ஈஸியாக இருக்குது ஏறுறதுக்கு. இந்த ஸ்னேக் மாதிரி 2 பக்கம் இருக்குங்க. இங்கே தாய்லாண்டில் பார்த்தீங்கன்னா புத்திசம் தாங்க ரிலீஜன் மெயின். நிறையா புத்தர் கோயில் நிறைய இருக்குது இங்கே. சீக்கிரம் வந்துட்டாங்க மேலே. சும்மா 3 இன்ச்சு தான் ஸ்டெப்பு. ஒவ்வொரு ஸ்டெப்பும் 3 இன்ச்சு இருக்கும், அவ்வளோதான். நிறைய பேர் வந்துட்டாங்க. காலையில் 9 o'clock ஆகுது. இந்நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா நிறையா வந்துட்டாங்க. பார்த்துக்கிட்டே வாங்க. அப்படியே இங்கே தனியாக இருக்குது. அதாங்க தாய்லாந்து கிங்கு. புத்தா ஸ்டாச்சு நிறையா இருக்குது இங்கே. எல்லா சைஸ்லேயும் இருக்குது. இந்த பெரிய பிக் புத்தா ஸ்டாச்சு 60 அடி உயரங்க. நல்லா பெருசாகவே இருக்குது பார்க்குறதுக்கு. இங்கே வேண்டுதலை பண்ணி எப்படி வச்சுருக்காங்க பாருங்கள். எல்லாம் ரூபா, அப்படியே ரூபா நோட்டு, தாய் பாட் எல்லாம் ஒரு கம்பி குச்சி மாதிரி இருக்குது. அதில் எல்லாம் சொருவி வச்சுருக்காங்க. வேண்டுதல் போல் இருக்குது. நிறையா ஸ்டாச்சூஸ் இருக்குது. நல்லா இருக்குங்க பார்க்குறதுக்கு. இங்கே இது ஒரு சின்ன குட்டி மலை மேலே இருக்குது இந்த டெம்பிள். எத்தனை சிலைங்க பாருங்கள், சின்ன இதுலேருந்து பெருசு வரைக்கும் எவ்வளோ சைஸஸ் இருக்குது. இங்கே பார்த்தீங்களா, முன்னாடியே ஃப்ரண்ட்லேயே இருக்குது சின்ன புத்தர். பக்கத்துலேயே தண்ணி வச்சுருக்காங்க. அபிஷேகம் பண்ணுற மாதிரி போல இருக்குங்க. அபிஷேகம் பண்ணுறாங்க, அவ்வளோதான். இங்கே பாருங்க, எல்லாம் சேல் பண்ணுறாங்க நிறையா. எவ்வளோ சைஸில் புத்தாஸ் இருக்குது பாருங்கள், சேல் பண்ணுறாங்க. இங்கெல்லாம் நிறையா இருக்குது. புத்தரை சுற்றி எல்லாம் ஒரு ரவுண்டு வராங்க. அப்படியே நிறையா சுற்றி வச்சுருக்காங்க. கூல் ட்ரிங்க்ஸ் மாதிரி இருக்குது. கூல் ட்ரிங்க்ஸ்லாம் வச்சுருக்காங்க. இது தெரியல என்னன்னு. சைனீஸ் ஏதோ சாமி மாதிரி இருக்கு. இது ஸ்லீப்பிங் புத்தா, படுத்திருக்க மாதிரி, படுத்திருக்க ஸ்டைலில். நிறையா இருக்குங்க. இதெல்லாம் நேம் தெரியல நமக்கு என்னன்னு. புத்தாவுக்கு பேக் சைடு வந்துட்டாங்க. அப்படியே சிட்டியோட வியூ பார்க்கலாங்க. சிட்டி வியூ இங்கே பார்க்கலாம். இங்கேருந்து பட்டாயா சிட்டி ஃபுல்லும் தெரியுது. இங்கே நல்லா இருக்கு. காமிக்கிறேன் உங்களுக்கு பக்கத்தில் போய். இது ஒரு பழைய ஸ்டாச்சு போல் இருக்குது, புத்தா ஸ்டாச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. தாய்லாந்து மொழியில் எழுதியிருக்கனால நமக்கு தெரியல என்னான்னு. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாம் நிறையா பேர் காசு போட்டு வச்சுருக்காங்க. இங்கே சுற்றியுமே நல்லா வியூ பாயிண்ட்டுங்க. மலை மேலே இருக்கிறனால ஃபுல்லுமே சுற்றி தெரியுது. பட்டாயா ஃபுல்லும் பார்க்கலாம் இங்கேருந்து.
நான் பக்கத்தில் போய் காமிக்கிறேன். அந்த பக்கம் நிறைய க்ரௌட் நின்றுட்டுருக்காங்க. கொஞ்சம் குறைஞ்சவொன்னே அந்த சைடு போய் பார்க்குறேன். பாருங்கள், பட்டாயா சிட்டியோட வியூ அப்படியே கடல் அங்கே தெரியுது. ஃபுல்லாக பில்டிங்ஸ் எப்படி இருக்குது, நிறையா ஏதோ ஒரு டவர் மாதிரி இருக்குது. ஃபுல்லாக இருக்குங்க, பில்டிங்ஸ் நிறைய இருக்குது பட்டாயா சுற்றியும். கடல் வியூ நல்லா தெரியுது அந்த பக்கம். அப்படியே பாருங்கள், பின்னாடி வியூ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்லா இருக்குங்களா? காற்று நல்லா அடிக்குதுங்க. ஹைட்டாக இருக்கிறதுனால இந்த இடத்துல காற்று செமையாக அடிக்குது. கீழெல்லாம் கொஞ்சம் ஹாட்டாக இருந்தது, இங்கே கொஞ்சம் நல்லா கூலாக இருக்குது. காற்று நல்லா அடிக்குது. மார்னிங் ஹவர்ஸ்னால நல்லா கூலிங்காகவே இருக்குது. இங்கெல்லாமும் நிறையா அந்த உண்டிகை மாதிரி வச்சுருக்காங்க. உண்டியல் எல்லாம் நிறைய பேர் போடுறாங்க. டொனேஷன் பாக்ஸ் பாருங்கள், டொனேஷன் பாக்ஸ்னு போட்டிருக்கு. அதிலே இதெல்லாம் ஸ்டாண்டிங் புத்தாஸ். எல்லாத்துலேயும் வெட்னஸ்டேன்னு போட்டிருக்கு. வெட்னஸ்டே இது, ஃப்ரைடே அது என்னன்னு தெரில நமக்கு. தேர்ஸ்டே இது. ஊதுபத்தி பாருங்கள், எல்லாம் சொருவி வச்சுருக்காங்க. எல்லாம் இங்கே நம்ம ஊரில் விளக்கு கல்பூரம் மாதிரி இங்கேயும் விளக்கு எண்ணெய் ஊற்றி அதில் எரிஞ்சிகிட்டு இருக்குது. அங்கே கேண்டிலும் வச்சுருக்காங்க. மாலைலாம் எல்லாம் வச்சுக்கிட்டு நிறையா பேர் ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே மாலையை போட்டுறாங்க. அங்கே இங்கே பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குங்க. எல்லாம் சின்ன சின்னதாக செஞ்சு வச்சுருக்காங்க ஸ்டோன்ஸில். பாருங்கள், ஒன்று ஒன்றா காமிக்கிறேன். நல்லா அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸ்டோன்ஸ்லாம் அதில் அப்படியே போட்டு ஒட்டியிருக்கு. சின்ன சின்னதாக இருக்குது அழகாக. எல்லா இடத்துலையும் உண்டிகை வச்சு இதெல்லாம் ஓப்பனாக இருக்குது. நிறைய எல்லாம் காசு போட்டிருக்காங்க. இங்கே டாலர்ஸ்லாம் சேல் பண்ணுறாங்க போல இருக்குது. புத்தா டாலர்ஸ். இங்கே பார்த்தீங்களா, உள்ள டெம்பிளில் உள்ள புத்தர் அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இங்கேயும் கேண்டில் இதெல்லாம் வச்சுருக்காங்க. புத்தருக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கு பாருங்கள், கிண்ணம் மாதிரி வச்சுருக்காங்க. கடைசியாக அப்படியே பார்த்தேங்க. போகலாம், கிளம்பலாம் இங்கேருந்து. கிளம்பலாங்க, அப்படியே கீழே போகலாம். ஸ்டெப்ஸ் ரொம்ப குட்டியாக இருக்குது. ஸ்லோவாக நடக்கணும் போல இருக்குது. பெரிய ஸ்டெப்ஸாக இருந்தால் வேகமாக நடக்கலாம் போல இருக்குது. ரெண்டு சைடும் இந்த நாகசர்பாவோட இது பாருங்கள், ஸ்டாச்சு நல்லா இருக்குங்க பார்க்குறதுக்கு. இந்த மரம் மாதிரி பூலாம் நல்லா செட் பண்ணியிருக்காங்க. எல்லாம் பணத்தை சொருவி வச்சுருக்காங்க. அப்படியே அந்த ஸ்டிக்கில் இருக்க பூவோட ஒரு ரூபா நோட்டையும் சொருவி வச்சிட்றாங்க. நிறைய பேர் பண்ணுறாங்க டொனேஷன் இங்கே. இந்த மாதிரி க்ரௌடு நிறையா வர ஆரம்பிச்சிருச்சுங்க. நம்ம கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டு பார்த்துட்டு போயிட்டோம். இப்போ நிறையா க்ரௌடு வருது. இங்கேயே ஃபோட்டோஸ் எடுத்து அப்படியே கொடுக்குறாங்க. நிறையா இருக்குது இந்த மாதிரி. பட்டாயா எப்படி நேம் போர்டு பாருங்கள், வித்தியாசமாக இருக்குது. எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த தாய்லாந்து கிங்கோட ஃபோட்டோ தாங்க இருக்குது. இப்போ நாங்கள் எங்கே தெரியுமா வந்திருக்கோங்க, பிராத்தம்னக் மவுண்டன் வியூ பாயிண்ட். ஒரு சின்ன மலை மேலே ஏறி வந்திருக்கோம். அப்படியே காமிக்கிறேன் பாருங்கள் வியூ எப்படி இருக்குன்னு. பயங்கரமாக இருக்குங்க. அப்படியே ரெஸ்டாரண்ட், கார்டன் ரெஸ்டாரண்ட்டு. ஃபுல் பட்டாயம் பார்க்கலாம். அருமையாக இருக்குது பார்க்குறதுக்கு. எப்படி தெரியுது பார்த்தீங்களா? நல்லா இருக்குங்க வியூ, செம. ஃப்ரண்ட்லேருந்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு, செமையாக இருக்குங்க. பீச், பட்டாயா பீச் தெரியுது பாருங்க. அங்கே ஃபுல்லாக எவ்வளோ பில்டிங்ஸ் இருக்குது பட்டாயா. நான் சின்ன சிட்டின்னு நினச்சேன், எவ்வளோ பில்டிங்ஸுங்க. கோலான் போகிறதுக்கு பாருங்கள், இங்கே இருந்தால் போகணும். அந்த இடத்துல இருந்தால் போகணும். இடமே பயங்கரமாக இருக்குது. எல்லாம் பிரேக்ஃபாஸ்ட் காலையில் சாப்பிட்டுருக்காங்க கார்டன் ரெஸ்டாரண்ட்டில்.
அப்படியே வியூ பாயிண்டில் உட்காந்து சாப்பிட்லாம். இங்கே பார்த்தீங்களா டர்பைன், குட்டி டர்பைன் எப்படி பண்ணியிருக்காங்க, அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. தாய்லாண்டில் லாட்ரி சீட் கடைங்க இது. யாருமே இல்லை. ஆனால் இந்த பக்கம் ஒரு வியூ பாயிண்ட் போயிட்டுருக்கோம். வெயில் நல்லா அடிக்கிறனால எல்லாம் கொடை பிடிச்சிட்டு வராங்க. இங்கே ஏதோ ஒரு ஸ்டாச்சு இருக்குது, பிளாக் கலரில் இருக்கு. ஆனால் என்ன ஸ்டாச்சுன்னு தெரியல, பார்க்கலாம். இந்த வியூ பாயிண்ட் பாருங்கள், நல்லா இருக்கு. டெலஸ்கோப்லாம் வச்சுருக்காங்க. இங்கே கடல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பக்கமாக தெரியுது இந்த இடத்துல இருந்து. நல்லா பெரிய சிட்டிங்க பட்டாயா. எவ்வளோ போட்ஸ் இருக்கு. இந்த சிலையும் எல்லாம் கும்பிட்றாங்க. நிறைய பேர் ப்ரே பண்ணுறாங்க. ஊதுபத்தி வைக்கிறாங்க, கேண்டில், இது எல்லாமே வச்சுட்டு ப்ரே பண்ணுறாங்க. யாருன்னு தெரியல, எல்லாமே தாய் லாங்குவேஜில் தான் எழுதியிருக்கு. பாருங்க, சின்னதாக அழகாக வச்சுருக்காங்க. இங்கே அதே மேலே பெரிய சிலை இங்கே போட்டிருக்குது ஏதோ. இவர் வந்து அட்மிரல் கிராம் லாங் ஜாம்பான், ராயல் தாய் நேவிக்கு ரொம்ப டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப இதாக இருந்திருக்கார் போல இருக்கு. இந்த சேவல் சிலை பார்த்திங்களா, அழகாக இருக்கு. சுற்றி 4 பக்கமும் வச்சுருக்காங்க. எல்லா பக்கமும் இருக்குது சேவல் சிலை. இங்கே பார்த்தீங்கன்னா வெறும் சேவல் சிலையாக இருக்குங்க. எல்லாம் சேவல் தான் ஃபுல்லாக. சின்ன சின்னதாக இருக்குது, சின்னது பெருசு எல்லாம் இருக்குது. எல்லா அனிமல்ஸ் சிலை எல்லாம் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. பாருங்கள் எவ்வளோ வச்சுருக்காங்க. இதெல்லாம் சேலுக்கா என்னான்னு தெரியல, சேல் இருக்க மாதிரி தெரியல இது. இந்த ஸ்டாச்சு பார்த்தீங்களா, அழகாக இருக்குது. ஏதோ நேவி போல் இருக்குங்க. நேவியில் இருந்ததுக்கோசரம் இது எல்லாமே நேவி தான். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. குட்டியாக சிலை பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. பின்னாடியே ஒரு ஷிப்பு, அதில் பாட் பஸ்ஸில் ஏறிட்டாங்க. 10 பாட்ஸ் தான் இந்த வண்டியில். பார்த்தீங்கன்னா இந்த ரூட்டில் போகிற இடத்துல எங்கே வேணால் ஏறிக்கலாம், எங்கே வேணால் இறங்கிக்கலாங்க. 10 பாட் தான் மொத்தம். நம்ம ஊர் பணத்துக்கு என்ன ஒரு 24 ரூபா வருங்க, அவ்வளோதான். நிறைய இடத்துல ஓடுது இது. எவ்வளோ பெரிய பில்டிங் பார்த்தீங்களா, செமையாக இருக்குது. இங்கே 2 சைடும் இது பீச்சுங்க, ஜோம்தின் பட்டாயா பீச். இதுதான். ரிட்டர்ன் வரும்போது வரலாம். நல்லா க்ரௌடாக இருக்கும் போல இருக்கு. அப்படியே பீச் ரோட்லேயே ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம எவ்வளோ அந்த அம்பரலா மாதிரி நிறையா போட்டு வச்சுருக்காங்க பீச்சில். ஃபுல்லாக ரெஸ்ட் எடுக்கிறாங்க எல்லாம். கிலோமீட்டர் கணக்கில் வந்துக்கிட்டே இருக்குங்க பீச்சு. இன்னமுமே வந்துகிட்டு இருக்கு. அந்த அம்பரலா வச்சுருக்காங்க ஃபுல்லாக, எல்லாம் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி. அந்த பீச்சில் கிலோமீட்டர் கணக்கில் போட்டு வச்சுருக்காங்க. அவ்வளோ பேர் வருவாங்க போல இருக்குது. ஆனால் அந்த அம்பரலாவில் உட்கார்றதுக்கெல்லாம் ரெண்ட்டுன்னு நினைக்கிறேங்க. சும்மா போய் எல்லோரும் உட்கார முடியாது. அதில் ஒவ்வொரு அம்பரலாவுக்கும் ஒரு ரெண்ட் இருக்குது. இப்போ நம்ம வந்து டைகர் பார்க்குக்கு போயிட்டுருக்கோம்.